வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துட்டோமா? நான் கிராமத்துக்கு போனேன். அங்கே வந்து சிகப்பு காராமணி ஒரு 2 கிலோ வாங்கினேன். ஆனால் அது வந்து சிகப்பாக இல்லை, கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது சின்ன சைஸாக இருக்குது. அதோட நான் வீட்டில் வாங்கி வச்சுருந்த சிகப்பு காராமணி 1/2 கிலோ, இதையும் 2ஐயும் போட்டு ஒன்றா வறுத்து, இது வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டோம்னா 1 வருஷம் வரைக்கும் இந்த காராமணி கெடாது. நம்ம மொத்தமாக கிடைக்கும் போது வாங்கி வறுத்து வச்சுக்கலாம். இதை வறுத்து இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவை எடுத்து அதை சுடு தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த குழம்பு நம்ம வந்து 1 பாட்டு குழம்பா வச்சிடலாம். குக்கரில் ஜீரகம், சோம்பு, வெந்தயம், அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா பரட்டி 4 பரட்டி இதில் ஒரு சின்ன தக்காளியும் வீட்டில் ஒரு முள்ளங்கி இருந்தது, அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு ஊற வச்சுருக்கேன். காராமணியில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ருசிக்கு உப்பு, தேவையான உப்பு போட்டு அதை நல்லா பெரட்டி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள், அதோட ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற்றி இந்த எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும் போது குக்கர் மூடியை போட்டு அந்த குக்கருக்கு அந்த மாதிரி 3 விசிலோ 4 விசிலோ விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு காராமணி குழம்பு கிடச்சிடும். இந்த காராமணி குழம்போட தேவைன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கினா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கேரட் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், புடலங்காய் பொரியல், அப்படி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல காம்பினேஷன். ஒன்றுமே இல்லை அப்படின்னா வெறும் அப்பளத்தை வச்சு கூட இந்த குழம்போட சேர்த்து சாப்பிடலாம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மொத்தமாக தானியம் கிடைக்கும்போது வாங்கி வறுத்துட்டு இன்னும் க்ளீன் பண்ணி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா 1 வருஷம் வரைக்கும் கிடையாது. நடுவில் ஒரு 2 தடவை எடுத்து அதை வெயிலில் வச்சு எடுக்கணும், அவ்வளோதான். எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் நம்ம தானியத்தை அடிக்கடி சாப்பாடு